ஏன்டா நிக்கிற? போய் அதை எடுத்துட்டு வா. டேய், அது புதர்ல போய் வந்துருச்சு. நானே போறேன். போவாதடா, புதர்ல பாம்பு கம்பு இருக்கும். இருந்தா என்னடா, கையில கம்பு வச்சிருக்கேன், ஒரே அடி. உடம்புலாம் எரியுது. என்னப்பா என்னாச்சு? பாம்பு கடிச்சிடுச்சுமா. வலி தாங்க முடியலமா. புள்ள குட்டிங்களோட தீர்க்காயசா வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணியே, இப்ப பாருமா என் புள்ள சாவோட போராடிக்கிட்டு இருக்கா. தெய்வம் மாதிரி நீ வந்து நிக்கிற. ஏதாவது செஞ்சு என் புள்ளைய காப்பாத்துமா, காப்பாத்து. நகருங்க. இவனை ஏதோ ஒரு நாகப்பாம்பு தான் கடிச்சிருக்கணும். இங்க பாருமா, இவன் கால்ல ஒரு கட்டு போட்டு தூங்க விடாம பாத்துக்க. நான் பச்சளை பறிச்சிட்டு வரேன். தேங்க்யூ சார். சார் பரதர ஏதாவது கேஸ்னா கூப்பிடுங்க, வந்துடுறேன். சார், அவசரமாக எஸ்டேட் வர சொல்லி மேனேஜர் கால் பண்ணியிருந்தார். எதுக்கும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு. ஓகே. முத்தம்மா, என்னண்ணா? சின்னையாவுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துரு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்கண்ணா. பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் சுவையறிந்தேன். யோ, பெரிய வேற ஊர்ல இல்ல, இந்த வேலையில ஏன்டா வச்சுக்காத. தாகமா இருக்கு. என்னையா? அது வந்து வேணா எடுத்து குடி, இல்லாடி போ. எங்க போயிருவ? இங்கதானே வருவ. பால் தமிழ் பால் எனும் நினைப்பால். ஐயா, 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 பால் வச்சுட்டு போட்டுங்களா? எனக்கு வேணாம், எடுத்துட்டு போங்க. என்ன சின்னையாவுக்கு ஏதோ மனசு இல்லையாட்டு இருக்கு, பால் வேணான்ட்டாரு. அதனால என்ன? கொண்ட கொண்ட ஏது எது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஐயோ ஐயோ. எங்க வீட்டுக்கு வந்து என் பாட்டிட்டு என்ன பொண்ணு கேக்குறீங்களா? ஐயோ, நானா? ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி, வரேன். ஏய், வண்டி நிறுத்து. ஈபிக்காரனே, நம்ம ஊருக்குள்ள லைட் போட வந்தவனே. தெருவிளக்கு போட வந்தவன் என் உத்ராவோட மனசுக்குள்ளே இடம் கொடுத்தானா? என்னடா ஜீப்ப 2 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுவோம். அண்ணே, அவசரப்படாதீங்க, கவர்மெண்ட் வேலை பார்த்துருவேன். என்னைக்கா இருந்தாலும் உத்ரா உங்களுக்கு தான். என்ன எது நான் விசாரிக்கிறேன்.
பாட்டி என்னடி குழம்புல உரப்பு கொஞ்சம் கம்மியா போடு. உனக்கு தான் நாக்கு மறுத்து போச்சு, எனக்கு நல்லா தான் இருக்கு. பாட்டி கிளவி ஏடி கத்துற? என்ன விஷயம் சொல்லு, எனக்கு காது நல்லா தான் கேக்குது. அவர் வந்திருக்காரு. அவருனா எவருடி? ஐயோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? புரியாம தானே கேக்குறேன், என்ன விஷயம் சொல்லுடி. முதல்ல வா கிழவி, வா. வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கோயிலுக்கு லைட் போட்டு கொடுத்தீங்கன்னு என் பேத்தி சொன்னா. அவ சந்தோஷத்துக்காக தான் நான் உசுரோட இருக்கேன். இவளுக்கு எப்ப பாரு சாமி சாமி தான். அந்த சாமி கிட்ட இவளுக்கு ஒரு மாப்பிளைய காட்டுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாட்டி, நான் இங்க வந்ததே உத்தரவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கதான். ஆத்த மகமாயி புண்ணியத்துல என் பேத்தி உன் மேல ஆசைப்பட்டுட்டா. அதுக்கு நான் தடையா இருப்பேன் ஐயா? ஆமா தம்பி, உனக்கு ஜாதி சனம் சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்களா ஐயா? இல்ல பாட்டி, நான் அனாதைன்றதுனால எல்லாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க பாட்டி. அப்படிலாம் நினைக்காதய்யா. நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்க. இந்த கிழவி கண்ண முன்னாலும் என் பேத்தியை நீ காப்பாத்த மாட்டியா ஐயா?